Hi students, welcome to Mupade Defense Academy. இந்த வீடியோல நம்ம passage reading என்ற டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்க SSC GD எக்ஸாம்ல மோஸ்ட்லி இப்ப இந்த டாபிக்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. சோ நீங்களும் வந்து இதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் லாஸ்டா நான் போட்டிருந்த வீடியோல நெக்ஸ்ட் என்ன டாபிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட போதும் நிறைய பேர் இந்த பேசேஜ் ரீடிங் இந்த டாபிக்கையும் அண்ட் வாய்ஸ் டாபிக்கையும் டீச் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேசேஜ் ரீடிங்ன்ற டாப்பிக்கை நான் சொல்லி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வாய்ஸ் டாபிக்கும் நான் வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த பேசேஜ் ரீடிங் டாபிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்குமே இதை பற்றின ஐடியாவே இல்லை, எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ பேசேஜ் ரீடிங்னா என்ன, அதுலேருந்து எப்படிலாம் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம், இது மொத்தத்துக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே நான் சொல்லிடுவேன். ஸோ இது மூலமா உங்களுக்கு ஒரு ஐடியாவோட நீங்க போய் எக்ஸாம் எழுதலாம். ஸோ அங்க போயிட்டு எல்லாமே உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடா புதுசா இருக்காது. ஆல்ரெடி எப்படிலாம் அப்படி இருக்கு அதோட கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடல் கொஸ்டினும் நான் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் ஒரு சில பேசேஜ் ரீடிங் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு SSCD எக்ஸாம்ல கேட்கக்கூடிய பேசேஜ் ரீடிங் கொஸ்டின் ரொம்பவே ஈஸி லெவல்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஈஸி லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ல நீங்க கண்டிப்பா 5 கொஸ்டின்ஸ்ல 4 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ற அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம இதுல இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ் ரீடிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஓகேவா? என்னன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இருப்பாங்க, அது கீழே ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த 5 கொஸ்டினுக்கான ஆன்சரும் எங்க இருக்கும்னா அந்த பேராகிராஃப் குள்ளவே தான் இருக்கும். ஸோ இதுதான் பேசேஜ் ரீடிங். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் SSGDல கிளாஸ் டெஸ்ட் மட்டும் தான் கேட்பாங்க 5 கொஸ்டின் ஸ்டாண்டர்டா. இப்போ அந்த கிளாஸ் டெஸ்ட் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு நடுவுல வந்து பிளாங்க் கொடுத்துட்டு கேட்பாங்கல்ல, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு பதில் தான் இப்போ பேசேஜ் ரீடிங்க மோஸ்ட் ஆஃப் த ஷிஃப்ட்ல கேட்கறாங்க. ஒரு சில ஷிஃப்ட்ல இன்னமும் வந்து அந்த கிளாஸ் டெஸ்டே தான் கேட்கறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் கேட்ட இந்த கிளாஸ் டெஸ்ட்டுக்கு பதில் இப்போ பேசேஜ் ரீடிங் கேட்கறாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் தான். ஏன்னா கிளாஸ் டெஸ்ட்டை விடவும் பேசேஜ் ரீடிங் ரொம்பவே ஆன்சர் பண்ண ஈஸியான ஒரு கொஸ்டின்ஸ் தான் நமக்கு. அதனால உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட் எக்ஸாம்ல கேட்டாலும் அது நீங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ண ஒண்ணு, இல்ல புதுசா பேசேஜ் ரீடிங் கேட்கறாங்களாலும் அது உங்களுக்கு ஈஸியான ஒரு கொஸ்டினா இருக்க போகுது. ஓகேவா? கிளாஸ் டெஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது. அதனால இந்த ரெண்டுத்துல எது கேட்டாலும் நீங்க 5 கொஸ்டின்ஸ்க்கு 4 கொஸ்டின் ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அதனால அது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மெத்தடாலஜி மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டு போனா போதும். ஸோ இப்ப இந்த பேசேஜ் ரீடிங்கை வந்து எப்படி நான் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ பேசேஜ் ரீடிங் தான் என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ யூ வில் கெட் ஏ ஷார்ட் பேராகிராஃப். அந்த பேராகிராஃப் வந்து ஒன்னு ஒரு ஸ்டோரியை பத்தி சொல்லலாம், இல்லைன்னா அது ஒரு ஆர்டிக்கலை சொல்லலாம். இந்த ஆர்டிக்கல்னா என்ன நினைச்சுக்காதீங்க, பாலிட்டியில வர ஆர்டிக்கல் இல்ல வந்து ஏ அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல படிப்போம்ல அந்த ஆர்டிக்கல் கிடையாது. ஆர்டிக்கல்னா என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்சுவல் டேட்டாஸை தான் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ரிசர்ச்ல இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், ஸோ இதெல்லாம் இதுல இருந்து நமக்கு தெரிய வருது, அந்த மாதிரி வந்து ஒரு சயின்டிபிக்கா இல்ல அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப்ல ஒரு கதையை சொல்லாம ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பத்தி, அது அறிவியல் சார்ந்து இருக்கலாம், இல்லைன்னா வந்து சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கலாம், வேற எதை பத்தி வேணா சார்ந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றது தான் வந்து டேட்டாஸை சொல்றது தான் வந்து ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த 2 விதத்துல ஏதோ ஒரு விதத்துல இருக்கும் அந்த பேராகிராஃப். அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, 5 கொஸ்டின் வந்து அந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி நமக்கு கேட்பாங்க. அந்த 5 கொஸ்டின் தான் நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் த மெயின் ஐடியா. ஸோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அது வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா? இதே தான் கேட்பாங்கன்னு சொல்ல, இதுல இருக்கக்கூடிய மெத்தட்ல ஏதோ ஒரு விதத்துலதான் அவங்க கேட்க போறாங்க. ஓகேவா? ஒண்ணு அதுல என்ன கருத்தை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு பேசேஜ் இருக்கு, அந்த பேசேஜ் வந்து ஒரு ஒரு ஊர்ல வந்து ஒரு பையன் இருந்தான், அவன் வந்து சைல்ட்ஹுட்ல இதை பண்ணா அதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குழந்தை பருவத்தை பத்தி சொல்லுதுன்னா
அப்ப அந்த பேசேஜ் எதை பத்தி சொல்லுது, அவனுடைய சைல்ட்ஹுட்டை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த பேசேஜோட மெயின் ஐடியா என்னன்னு கேட்டா, அந்த பேசேஜ் ஃபுல்லா எதை பத்தி சொல்ல வருது அப்படின்றதுதான் அதுக்கான ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் த வேர்டு. ஸோ அந்த பேசேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வேர்டை கொடுத்துட்டு அதோட மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதோட மீனிங்னா வேற எதுவும் கிடையாது, அதோட சினானம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அதோட மீனிங் என்னன்னு கேட்கும்போது நீங்க அதுக்கான மீனிங் போய் அந்த பேசேஜ்லயே தேடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அதுல இருக்காது. ஸோ அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை நம்ம தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த சென்டென்ஸ்ல அந்த பர்டிகுலர் வேர்டு கேட்டிருக்காங்கல்ல, இந்த வேர்டோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு அந்த வேர்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு லைனை வந்து அந்த பேசேஜ்ல படிச்சு பாத்தீங்கன்னா அங்க அது எந்த மாதிரி ஒரு மீனிங்ல சொல்ல வராங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் அதே மாதிரி மீனிங் இருக்கக்கூடிய வேர்டு ஆப்ஷன்ல ஒன்று இருக்கும். ஸோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அந்த பேசேஜ்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டோரியா இருக்கலாம், இல்ல அது ஒரு ஆர்டிக்கல் பத்தியா இருக்கலாம். ஸோ அது இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க நிறைய. அதுல இருந்து ஒரு சென்டென்ஸ் இதுல வந்து ஒரு கொஸ்டினா கேட்டுட்டு இது உண்மையா பொய்யா இந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அது உண்மையா பொய்யான்ட்டு நீங்களே யோசிச்சு சொல்லக்கூடாது. அந்த பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி சொல்றாங்க, ஏதோ ஒரு பையனை பத்தின ஸ்டோரி. ஸோ அந்த பையன் வந்து 3 வயசு இருக்கும் பொழுது அவன் வந்து ஊருக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அவன் 3 வயசு இருக்கும்போது அவனோட பாட்டி ஊருக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல எப்படி கேட்டிருப்பாங்க, அந்த பையன் வந்து 4 வயசு இருக்கும்போது அவங்களோட பாட்டி ஊருக்கு போனா, இது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும் நீங்க, அந்த பேசேஜ்ல அவன் எத்தனை வயசுல இருக்கும்போது ஊருக்கு போனான்னு சொல்லியிருக்காங்க 3, ஆனா இதுல என்ன சொல்லியிருக்காங்க 4. அப்ப இது ஃபால்ஸ். இது இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறதுல இது வந்து பொய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணணும். இதே வந்து அவங்க கரெக்டாவே கொடுத்துருந்தாங்கன்னா அது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து டைட்டில் ஆஃப் பேசேஜ். ஸோ டைட்டில் ஆஃப் பேசேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பேசேஜுக்கு நீங்க ஒரு டைட்டில் வைக்கணும். ஸோ இதுல வந்து நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதோட டைட்டில் அந்த பேசேஜ்ல யூஸ் பண்ணிருக்க ஏதோ ஒரு வேர்டை எடுத்து வச்சு போட்டுருவீங்க. அப்படி போடக்கூடாது. அந்த பேசேஜ் ஃபுல்லா எதை பத்தி சொல்லுதோ அந்த மொத்தத்தையும் கவர் பண்ற மாதிரி தான் நீங்க போடணும். ஸோ டைட்டில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பேசேஜ் ஆரம்பிச்சுல இருந்து முடிகிற வரைக்கும் அது மொத்தத்துல எதை பத்தி தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் நீங்க டைட்டில சூஸ் பண்ணணும். அந்த பேசேஜ் கடைசியில யூஸ் பண்ணிருக்கிற ஒரு வேர்டையோ இல்ல ஆரம்பத்துல யூஸ் பண்ணிருக்க ஒரு வேர்டையோ மட்டும் வச்சு நீங்க டைட்டில் என்ன டிசைட் பண்ண கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் தான் உங்களுக்கு கேட்க போறாங்க இந்த பேசேஜ் ரீடிங்ல. ஓகேவா? ஸோ எந்த மாதிரிலாம் கேட்பாங்க, அதுக்கு எப்படிலாம் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது ஒரு சில ஸ்மார்ட்டான அப்ரோச்சை யூஸ் பண்ணணும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீட் த கொஷின். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லைன் வரைக்கும் கூட கொடுத்துருக்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? 5 லைன்ல இருந்து 10 லைன் வரை இருந்து அதுக்கு மேலேயும் கூட கொடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த பேராகிராஃபை ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகேவா? ஸோ ஏன்னா அந்த பேரை படிக்கும்போது உங்களுக்கு ஒரு சில வேர்டுக்கான மீனிங் தெரியலாம், ஒரு சில வேர்டுக்கான மீனிங் தெரியாமலையும் இருக்கலாம். அப்போ தெரியாத வேர்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதனால நீங்க எடுத்த உடனே என்ன பண்ணாதீங்கன்னா பேசேஜை படிக்காதீங்க. அது ரொம்பவே ஈஸியான ஒரு சின்ன 5 லைன் இருக்கக்கூடிய பேசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, அதுவும் ஈஸியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க அதை படிச்சிருங்க. அப்போ அது கரெக்டா இருக்கும். இல்ல அது ரொம்ப பெரிய பேசேஜை கொடுத்துருக்காங்க, அதுல நிறைய டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பேசேஜை படிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா கொஷின்ஸை போய் ரீட் பண்ணிட்டு வாங்க. அந்த 5 கொஷினும் பொறுமையா ரீட் பண்ணக்கூடாது. டக்கு டக்குன்னு என்னெல்லாம் கொஷின் கேட்கறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்க, செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்கறாங்கட்டு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்கட்டு குயிக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த 5 கொஸ்டின்ஸ்லயும் என்னெல்லாம் கேட்கறாங்கன்றது உங்க மைண்ட்ல இருக்கும். அதை பார்த்துட்டதுக்கு அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த பேசேஜ்ல வந்து அப்ப படிக்கும்போது உங்களுக்கு அந்தந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆமா இல்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கான ஆன்சர்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா? இது ஒரு அப்ரோச். அடுத்து நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பேசேஜை வந்து லைன் பை லைனா படிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்னா எப்படி படிப்பீங்க, அதை கவனமா படிப்பீங்க ரொம்ப. ஏன்னா எங்க எரர் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரியே வந்து இந்த பேசேஜ் ரீடிங்ல இருக்கக்கூடிய பேசேஜையும் பொறுமையா படிச்சுட்டு இருக்க கூடாது.
ஒரு ஸ்கேன் பண்ணணும். ஓகே, அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணணும் எங்கெங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் கொஷின் பார்த்துட்டு வந்து அந்த கொஷினுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஆன்சர் எந்த ஏரியால இருக்கோ அதை மட்டும் கவனமா பார்த்தா நீங்க போதும். மற்றபடி நீங்க ஃபுல்லாமே பொறுமையா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டைம் போயிடும். அதுக்காக தான் இது சொல்றது. ஓகேவா? அடுத்து ஃபார் வொக்காபுலரி கொஷின்ஸ். ஸோ அதுல வந்து வொக்காபுலரி கொஷின்ஸும் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதோடைய ஆன்டனிம் என்னன்னு கேட்பாங்க. இல்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு லைன் கொடுத்துட்டு இதுக்கான இடியம்ஸ் என்ன அப்படின்ட்டும் கேட்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அந்த பேசேஜ்லயே ஆன்சர் இருக்காது. ஸோ அதுல தேடி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த பர்டிகுலர் வேர்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு லைனை படிச்சிடணும். அந்த லைன்ல என்ன சொல்ல வராங்கன்ட்டு. ஸோ அதை வச்சு அந்த அந்த சென்டென்ஸை மட்டும், அந்த பேசேஜே படிக்கக்கூடாது. அந்த ஒரு வொக்காபுலரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஃபீபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபீபிள்ன்ற வேர்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கொஸ்டினே இருக்கும். ஓகேவா? அர்த்தம் என்னன்னா சினானிம் என்னன்னு கேட்கலாம், இல்ல ஆன்டனிம் என்னன்னு கேட்கலாம். அப்போ அந்த ஃபீபிள்ன்ற அவங்க கொஸ்டின்ல கேட்ட வேர்டு பாத்தீங்கன்னா அந்த பேசேஜ்ல இருக்கும் ஒரு இடத்துல. ஆனா அதுக்கான மீனிங் வந்து அந்த பேசேஜ்ல இருக்காது. அதுக்கான மீனிங் நீங்க தான் கண்டுபிடிக்கணும், அந்த 4 ஆக்ஷன்ல எதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃபீபிள்ன்ற வேர்டு இங்க இருக்குன்னா அந்த பேசேஜ்ல அதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் என்ன பண்றீங்க, படிக்கிறீங்க. ஓகே, அங்க வந்து என்னன்னு சொல்ல வராங்க, அந்த ஃபீபிள்ன்ற வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியலன்னா பரவாயில்ல, அந்த சென்டென்ஸை கோர்வையா படிச்சு பாருங்க. அங்க இங்க இததான் மீனிங் சொல்ற மாதிரி இருக்குன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். ஸோ அதை வச்சு நீங்க அந்த 4 ஆப்ஷன்ல அதுக்கான அர்த்தம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மீனிங்கை வந்து அந்த கண்டெக்ஸ்ட்ல இருந்தே வந்து நீங்க கெஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்ததா ஒரு சில ட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அந்த கீவேர்டை மேட்ச் பண்ணுங்க. ஸோ இது உங்களுக்கே தெரியும், கொஷின்ல வந்து ஒரு கொஷின்ல வந்து ஒரு வேர்டு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதே வேர்டு அங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சில இம்பார்ட்டன்டான வார்த்தை பேசேஜ்ல எங்க இருக்குன்னு அந்த கீவேர்டு எடுத்து போய் மேட்ச் பண்ணீங்கன்னா அது கிட்ட தான் உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது ஒண்ணு. அடுத்து எலிமினேட் ராங் ஆப்ஷன். ஸோ நீங்க அந்த 4 ஆப்ஷனை நீங்க பார்க்கும் பொழுதே ஒரு சில ஆப்ஷன் வந்து அந்த பேசேஜுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடணும்னா எலிமினேட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றதுன்றது இந்த பேசேஜ் ரீடிங்ல மட்டும் கிடையாது, த ஹோல் இங்கிலீஷ் செக்ஷன்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் எலிமினேஷனை மட்டும் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அடுத்து டோன்ட் அஸ்யூம் எனிதிங். ஓகேவா? ஸோ அந்த பேசேஜ்ல அந்த பேசேஜ் ரீடிங்ல ஒரு கொஷின் கேட்கறாங்கன்னா அந்த கொஷினுக்கு வந்து நீங்களே இதுதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்ட்டு அஸ்யூம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுல 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்கன்னா நீங்களே வந்து எனக்கு வந்து இந்த 4 ஆப்ஷன்ல இதுதான் கரெக்ட்னு தோணுதுன்ட்டு நீங்க உங்களோட கருத்தை வச்சு அதை ஆன்சர் பண்ணக்கூடாது. அந்த பேசேஜ்ல என்ன கருத்து சொல்லியிருக்காங்களோ அதை வச்சுதான் நீங்க அந்த 4 ஆப்ஷன்ல எது ஆன்சர்னு டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால அந்த பேசேஜ படிக்கிறீங்க, அந்த பேசேஜ்ல என்ன கருத்து சொல்லியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் நீங்க அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுமே தவிர உங்களோட சொந்த கருத்தை வச்சு இங்க ஆன்சர் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த பாயிண்ட். ஓகேவா? அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ரீசனிங் இருக்கு, மேக்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இங்கிலீஷ்க்கு கொடுக்க போற டைமே கொஞ்சம் கம்மி தான். அப்படி இருக்கும்போது இந்த பேசேஜ் ரீடிங்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, 5 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அதுல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலன்னா அதையே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க, ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகலைன்னா நீங்க அடுத்த கொஸ்டின் போயிடணும். ஓகேவா? அதுக்கடுத்து அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும். ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகாத கொஸ்டின்லயே நீங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியா இருக்கக்கூடிய இப்ப ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் ஏதோ குழப்புற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து 2வதுல இருந்து 5வது வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கேயே உங்களோட மொத்த டைமையும் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குள்ள டைம் முடிஞ்சிரும். அப்புறம் நீங்க 2வதுல இருந்து 5வது வரைக்கும் கேட்டிருக்கூடிய இந்த 4 ஈஸி கொஸ்டினை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ கரெக்ட் தானே? ஸோ அதனால இந்த விஷயம்லாம் உங்களுக்கு இப்ப தோணும், ஆனா எக்ஸாம்ல போகும்போது நீங்க அதை கரெக்டா மேனேஜ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது ரொம்பவே மைனஸ் ஆயிரும். அதனால வந்து ஒரு கொஷின் வந்து யோசிங்க, ஒரு 2-3 செகண்ட்ல ஆன்சர் கிடைக்கிற மாதிரி கூட தெரியல, என்னன்னே எனக்கு புரியல, ஆன்சர் எப்படின்னே தெரியல அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க.
ஓகேவா? சோ ஈஸியா தெரியக்கூடிய எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணிட்டு கடைசியா தெரியாத கொஸ்டினை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம். சோ இந்த இந்த பேசேஜ் ரீடிங்க்கு மட்டும் கிடையாது, இது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய எந்த கொஸ்டினுக்கா வேணா இருக்கட்டும். கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 20 வரைக்கும் இருக்கா, அவங்க கொஸ்டின் நம்பர் 1 கஷ்டமா கூட கேட்டிருக்கலாம். ஆனா பார்த்தா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கொஸ்டின் ஈஸியா கூட இருக்கலாம். ஆனால் நீங்க தெரியாத கொஸ்டின்ல ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டினையே மிஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ அதனால கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஒரு கொஸ்டினுக்கு யோசிங்க. ஆன்சர் அதுக்கு கண்டுபிடிக்க முடியல, இல்ல கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க 1 to 20 கொஸ்டினை மொத்தம் 3 டைம் நீங்க அதை 1 to 20 வரைக்கும் 3 ரவுண்ட் வரணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, குயிக்கா எல்லா கொஸ்டின் பாக்குறீங்க, பார்த்தோன்னே ஆன்சர் தெரியுதா ஆன்சர் பண்ணிட்டு போங்க. பார்த்தோன்னே ஆன்சர் தெரியலையா விட்டுருங்க, அடுத்த கொஸ்டின் போயிருங்க. அடுத்த ஆன்சர் தெரியுதா ஆன்சர் பண்ணிட்டு போயிருங்க. எதுலாம் உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு 2 செகண்ட் யோசிச்சோன்னே ஆன்சர் தெரியுதோ அதெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு 5 கொஸ்டினுக்கு தான் 2 செகண்ட்ல ஆன்சர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இல்ல 10 கொஸ்டினுக்கு 2 செகண்ட்ல ஆன்சர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இந்த மாதிரி வந்துருங்க. அடுத்த ரவுண்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சா ஆன்சர் வந்துடுற மாதிரி, கொஞ்சம் டைம் டேக்கனா இருக்கிறது, கொஞ்சம் யோசிச்சா இந்த எரர் ஸ்பாட்டிங் கண்டுபிடிச்சிருவேன். இந்த சினாம் நான் படிச்சிருக்கேன், ஆனா டக்கு ஞாபகம் வரலாம், ஆனா கொஞ்சம் யோசிச்சா கண்டுபிடிச்சிருவேன். அந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சா ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க ஆன்சர் பண்றீங்க யோசிச்சு. இது என்ன கொஸ்டினே எனக்கு தெரியல, இதுக்கு எப்படிதான் ஆன்சர் வரும்னே தெரியலன்றத நீங்க தேர்ட் ரவுண்ட்ல தான் அதை அந்த கொஸ்டின்ல நீங்க ஆன்சர் பண்ண பாக்கணும். ஓகேவா? இதே நீங்க தெரியாத கொஸ்டின்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தெரிஞ்ச கொஸ்டினை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நான் ஏன் இந்த விஷயத்த அகைன் சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, இந்த மிஸ்டேக்கை தான் நிறைய பேர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அதனால இது ரொம்ப ஈஸியா எடுத்துக்க வேணாம். இதுல கரெக்டா கான்சியஸா இருந்தீங்க அப்படின்னா நிறைய டைமை சேவ் பண்ணலாம். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படின்ற டெஸ்ட் பண்றது எக்ஸாம். அது மட்டும் டெஸ்ட் பண்ண போறது கிடையாது. நீங்க அந்த எக்ஸாம் நடக்கிற அந்த 1 மணி நேரத்தை எவ்வளவு காமா ஹேண்டில் பண்றீங்க, எவ்வளவு கான்பிடண்டா ஹேண்டில் பண்றீங்க, எவ்வளவு சூப்பரா டைம் மேனேஜ் பண்றீங்க. தெரியாத கொஸ்டின் கொடுத்தா நீங்க அங்கவே நின்றுடுறீங்களா, இல்ல இது தெரியலாம் என்ன அடுத்த கொஸ்டின் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெக்ஸ்ட் மூவ் பண்றீங்களா? ஸோ நீங்க எந்த அளவுக்கு அந்த புத்திசாலித்தனமா அந்த டைமை மேனேஜ் பண்றீங்க, இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணக்கூடியதுதான் அந்த ஒரு எக்ஸாம். நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க அப்படின்றத விடவும் ரொம்ப முக்கியம் நீங்க அதை எப்படி புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்றதுதான் முக்கியம். ஸோ அதனாலதான் இதுக்கு நடுவுல இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டா பாத்துக்கோங்க, ஆப்ஷன் எலிமினேஷனை கரெக்டா பாத்துக்கோங்கன்னு நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு கரெக்டா எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டைட்டில் கொஸ்டின். ஸோ அந்த டைட்டில் கொஸ்டின் அப்படின்னா என்னன்னா, அந்த பேசேஜோட டைட்டில் இதுக்கு என்ன நீங்க வைப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னா, பெஸ்ட் டைட்டிலா நம்ம எப்படி கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த கவர் ஹோல் பேசேஜ் நாட் ஜஸ்ட் 1 லைன், அந்த ஹோல் பேசேஜ்லயும் ஒரு விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருப்பாங்க, அதுதான் அதோடைய பெஸ்ட் டைட்டிலா இருக்கும். ஓகேவா? இப்படிதான் அதுக்கான டைட்டில சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு பேசேஜ் ரீடிங் பத்தின ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேசேஜ் ரீடிங் கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்ப இது ஒரு பேசேஜ். சோ இந்த பேசேஜ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அடுத்தடுத்து 5 கொஸ்டின்ஸ் வரும். சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் இந்த பேசேஜை நான் ஒரு ஸ்கேன் பண்றேன். ஸோ குயிக்கா என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரீட் பண்ணிப்போம். என்னன்னா, in 3 days since school reopened for junior students after 2 years. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஒரு 3 நாள் ஆச்சு. என்ன பண்ணி இந்த ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்கூல் ரீஓபன் பண்ணி இந்த டீச்சர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா மிஸ் பண்றாங்க. என்னன்னா, ஃபெமிலியர் பஸ் இன் கிளாஸ் ரூம்ஸ். ஓகேவா? ஸோ எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸை மிஸ் பண்றாங்க. பஸ்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம எப்பவுமே இந்த கிளாஸ் ரூம்ஸ்ல எல்லாரும் அங்கங்க லைட்டா பேசிட்டே இருப்பாங்க பாருங்க. டீச்சர்ஸ் இல்லாத போது ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும் பாருங்க, அததான் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? have found a section of students to be unusually quiet. ஸோ எப்பவுமே ஒரு கிளாஸ் சவுண்ட் போட்டுனே இருக்கும். சவுண்டுனா கத்திட்டு இருக்கிறது இல்ல, முணுமுணுத்து பேசிட்டே இருப்பாங்க பாருங்க, அதுதான் பஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பஸ் சவுண்ட் இல்லாம
அங்க வந்து பார்த்தா வழக்கத்துக்கு மாற அது வந்து குவைட்டா இருக்கு, அமைதியா இருக்கு. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வித்ட்ராவன் தர் சோஷியல் ஸ்கில்ஸ். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட சோஷியல் ஸ்கில்ஸையே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து அதுக்கு முன்னாடி எப்படிதான் இருந்தாங்களோ அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ. ஓகேவா? ஸோ இம்பாக்டட் பை த லாங் க்ளோஷர் ஆஃப் ஸ்கூல். இது எதனால வந்துச்சுன்னா அவங்க ஸ்கூலுக்கு வந்து 2 வருஷமா அவங்க வரல இல்ல. ஸோ அதனால அவங்க வீட்லயே இருந்ததுனால அவங்களோட சோஷியல் ஸ்கில் எல்லாம் வந்து இல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து டீச்சர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ் ஆர் hopeful this would pass soon and till then they would have to be patient with the children and keep a close eye on their behavior. ஸோ டீச்சர்ஸும் கவுன்சிலர்ஸும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஸ்கூல் திறந்ததுனால எல்லாரும் வீட்லயே இவ்வளவு நாள் இருந்ததுனாலதான் இப்படி இருக்காங்க. எப்பவும் போல துருன்னு இல்லாம ரொம்ப அமைதியா இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோசியல் ஸ்கில்லாம் இல்லாம போயிருச்சு. ஸோ இந்த 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 விஷயம்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிரும் அப்படின்னு நம்புவோம். ஹோப் அப்படின்னா என்ன? நம்புறது. ஹோப், நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் வந்து ஏன் எல்லாரும் இப்படி மாறி இருக்காங்க, இப்போ இது முன்னேறதுல இருந்து இப்ப வேற என்ன மாதிரி எல்லாம் மாறி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கீப் அ க்ளோஸ் ஐ, அவங்க வந்து கூர்ந்து கவனிப்போம் கொஞ்சம். இப்ப இந்த தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ஸோ கண்ணுல வந்து நல்லெண்ணெய் விட்டு கவனிக்கணும், விளக்கெண்ணெய் விட்டு கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நல்லா உன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல. அதுதான் வந்து இங்கிலீஷ்ல கீப் அ க்ளோஸ் ஐனா அவங்களை நல்லா இனிமேல் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அவங்களோட பிஹேவியர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ children might have developed behavioral problems such as screen addiction and restlessness. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நாளா இந்த வீட்ல இருந்ததுனால இந்த ஒரு சில பிஹேவியரியல் ப்ராப்ளம்ஸ் வந்து வந்திருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க, டீச்சர்ஸும் கவுன்சிலர்ஸும். அந்த பிஹேவியரல் ப்ராப்ளம்னா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்களோட பழக்க வழக்கங்கள்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய நடவடிக்கையில இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. என்ன எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் அடிக்ஷன். ஸோ 2 வருஷம் வீட்லயே இருந்தா இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் என்ன ஆவாங்க? ஸ்கிரீன் அடிக்ட் ஆயிடுவாங்க. ஸ்கிரீன் அடிக்ட்னா வேற ஒன்றும் கிடையாது, ரொம்ப நேரம் வந்து மொபைல் போனை பார்த்துட்டே இருக்கிறது தான் ஸ்கிரீன் அடிக்ஷன் சொல்லுவாங்க. ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு பொறுமையே இல்லாம இருக்கிறது. ஸோ நீங்க கூட பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது குயிக்கா வந்து தள்ளிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால இப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த பொறுமையின்மை ஏற்பட்டுருது இந்த விஷயங்கள்லனாலலாம். இதே வந்து போயிட்டு விளையாடுறாங்க வெளியில, இல்லைன்னா வந்து நார்மலா டிவில வந்து ஏதோ ஒரு வந்து கார்ட்டூன் ப்ரோக்ராம் பாக்குறாங்கன்னா அது பொறுமையா போகும். அப்ப அவங்களுக்கு அந்த பொறுமை இருக்கும். இதே வந்து குயிக்கா வந்து ஏதாச்சும் கேம், ரொம்ப அடிக்டிவான கேம்ஸ் விளையாடுறது, ஷார்ட்ஸ் பாக்குறது, ரீல்ஸ் பாக்குறது எல்லாம் இதே மாதிரிலாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பொறுமையா இருக்க முடியாது. அவங்க எல்லாமே சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து they might have become impulsive and are not attentive to lessons. ஸோ அதனால அவங்களால வந்து இந்த கிளாஸஸ் இப்ப லெசன் எல்லாம் நடத்துறாங்கன்னா பொறுமையா நடத்துறத அவங்களால கவனிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து குயிக்கா வந்து ஸ்கிரீன் அடிக்ஷன் ஆயிருச்சு, அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் பொறுமையின்மை ஏற்படுச்சு. அதனால அவங்களால வந்து இதனால கிளாஸ் ரூம்ல நடத்துற லெசனை பொறுமையா கவனிக்க முடியாம போகும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்றாங்க. அது அடுத்து டீச்சர்ஸ் ஹாவ் டு பி proactive about mental health of the child, said the psychiatrist. ஓகேவா? சோ அதனால வந்து டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த்ல ப்ரோஆக்டிவா இருக்கணும்னு சொல்றாங்க. சோ முன்னாடியே வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த் எல்லாம் எதுவும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு முன்கூட்டியே அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இதெல்லாம் அப்படிலாம் யார் சொன்னது? ஒரு சைக்காட்டிஸ்ட் சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன, இப்ப இத பத்தின ஓவரால் ஒரு கதை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ குயிக்கா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல இருக்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ். இது ஒரு சின்ன பேசேஜ் தான், அதனால இதுக்கு நம்ம குயிக்கா இந்த பேசேஜை படிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் பண்ண போயிட்டோம். ஓகேவா? சோ வாட் டஸ் கீப் அ க்ளோஸ் ஐ மீன் அக்கார்டிங் டு த கண்டெக்ஸ்ட். சோ இந்த கண்டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா இந்த பேசேஜ் தான் கண்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த கான்டெக்ஸ்ட் படி கீப் அ க்ளோஸ் ஐ அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க கீப் அ க்ளோஸ் ஐ அப்படின்றது எங்க இருக்கு? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, இங்கதான் இருக்கு கீப் அ க்ளோஸ் ஐன்னு சொல்லிட்டு. சோ இங்க கீப் அ க்ளோஸ் ஐன்ற இந்த வேர்டிங் இருக்கும், ஆனா இதுக்கான மீனிங் என்னன்னு இதுல கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்?
நம்ம தான் அதை யோசிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்டை நீங்க பாக்கணும். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி இங்க ஃபுல் ஸ்டாப்புக்கு அப்புறம் இங்க தேன் ஆரம்பிக்குது. சோ இங்க பிஹேவியர்னு முடியுது. இது வரைக்கும் இந்த ஒரு லைனை மட்டும் படிச்சிட்டீங்கன்னா இதுக்கான மீனிங் நீங்க புரிஞ்சு ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? So they would have to be patient with the children and keep a close eye on their behavior. So அவங்களுடைய பிஹேவியர்னா என்ன, அவங்களோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு க்ளோஸ் ஐ வைக்கணும். ஸோ கீப் அ க்ளோஸ் ஐ அப்படி இருக்கணும்னா என்ன அர்த்தம், அதை நம்ம கவனிச்சுட்டே இருக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துல அப்படிதான் அதுக்கான மீனிங் இருக்கு. இக்னோரன்ஸ் அப்படின்றது இங்க ஆன்சரா வருமா? வராது. ஏன் அப்படின்னா இக்னோரன்ஸ்னா என்னன்னா கண்டுக்காம இருக்கிறது. அதை கண்டுக்காம இருக்கிறதுன்னு நீங்க சொல்றாங்களா? இல்ல. கேர்லெஸ் ஆட்டிடியூட்ன்றது ஆன்சரா வருமா? வராது. சோ அப்போ ஸ்டூடெண்டோட பிஹேவியரை கேர்லெஸ்ஸா இருக்கணுமா? அதை நம்ம டீச்சர்ஸ் பாத்துக்கிட்டு. சோ அப்படியும் இருக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட் அப்சர்வேஷன்னா தொடர்ந்து கவனிக்கிறது, தொடர்ந்து ஒரு விஷயத்த உற்று நோக்கிட்டு இருக்கிறது என்னென்ன பண்றாங்கன்ட்டு. சோ இங்க அதை தான் பண்ண சொன்னாங்க. ஓகேவா? ஒரு டீச்சரா ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன பிஹேவியர் எல்லாம் சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத டீச்சர் தான் கான்ஸ்டன்டா அப்சர்வ் பண்ணணும் தான் இங்க கீப் அ க்ளோஸ் ஐன்னு சொல்றாங்க. பிளைண்ட்னஸா இங்க? சோ கிடையாது. ஓகேவா? சோ அப்ப இது எதுவுமே இதுக்கான ஆன்சர் கிடையாது. இதுதான் ஆன்சர். சோ இப்படிதான் நீங்க ஆப்ஷன் எலிமினேஷனை யூஸ் பண்ணி இதுக்கான மீனிங்கை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் த டீச்சர்ஸ் மிஸ்ஸிங் ஆஃப்டர் த ஸ்கூல் ரீஓபன். ஸ்கூல் ரீஓபன் பண்ணதுக்கு அப்புறம் டீச்சர்ஸே எதை மிஸ் பண்ணாங்க? குயிக் ஆப்ஷனை பார்ப்போம். ஸ்கிரீன் அடிக்ஷனையும் ரெஸ்ட்லெஸ்னஸும் இல்லையேன்ட்டு டீச்சர் மிஸ் பண்ணாங்களா? கிடையாது. ஓகேவா? அன்யூஷுவலி குவைட் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். ஸோ இதை மிஸ் பண்ணாங்களா? ஸோ எப்பவுமே குவைட்டா இருக்கிறத இப்ப மிஸ் பண்ணாங்களா? இல்ல. பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பிரசன்டா இருக்கிறத மிஸ் பண்ணாங்களா? இல்ல. பஸ் இன் கிளாஸ் ரூம் மிஸ் பண்ணாங்களா? ஆமா. சோ கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய பஸ் தான் மிஸ் பண்ணாங்க. சோ பஸ்னா நான் ஆல்ரெடி என்னன்னு சொல்லிட்டேன். பஸ்னா என்னன்னா அந்த கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது டீச்சர் வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு முணுமுணுத்துக்கிட்டு ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, அப்படியே ஒரு கோரஸ் மாதிரி. சோ அததான் பஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கான ஆன்சர் இங்க பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ஆர் மிஸ்ஸிங் த ஃபெமிலியர் பஸ் இன் த கிளாஸ் ரூம் தான் இங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்கிரீன் அடிக்ஷன்ற வேர்டும் இந்த பேசேஜ்ல இருக்கு. இந்த குவைட் கிளாஸ் ரூமும் அந்த பேசேஜ்ல இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற வேர்டும் இதுல இருக்கு. அப்ப இதுல எது வேணா ஆன்சர் வருமேன்னு நீங்க குழம்பு வேணாம். ஜஸ்ட் ஈஸியான வேர்ட்ல தான் கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த டீச்சர்ஸ் மிஸ்ஸிங்? மிஸ் பண்றதுன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? எதை மிஸ் பண்ணாங்க ஆஃப்டர் ஸ்கூல் ரீஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கேக்குறாங்க. சோ இங்க அப்படியே பாத்தீங்கன்னா டீச்சர் ஆர் மிஸ்ஸிங் த ஃபெமிலியர் பஸ் இன் கிளாஸ் ரூம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆன்சர் தானே நம்ம சூஸ் பண்ணணும். சோ இதுக்கான ஆன்சர் இப்படிதான் இருக்கணும். ஓகேவா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, which of the following describes the most appropriate meaning of withdrawn according to the contest. So withdrawn அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ இப்போ இதோட மீனிங் கேட்கும்போது இங்க வித்ராவன்ற வேர்டு எங்க இருக்குன்னு நீங்க போயிட்டு ஃபைண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சோ இங்க வித்ராவன்ற வேர்டு எங்க இருக்கு பாருங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா வித்ராவன்ற வேர்டு இங்க இருக்கு. சோ இதுக்கான மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எங்க இந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, இங்க முடியுது. சோ இது வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னாலே அந்த வித்ராவனோட மீனிங் என்ன சொல்ல வராங்கன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். Some students are withdrawing their social skills having been impacted by the long closure of school. ஓகேவா? So some students withdrawing their social skillனா என்னன்னா அதுல இருந்து பின் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? சோ அதுல இருந்து பின் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ நம்ம கூட மணி வித்ரா பண்றதுன்னு சொல்லுவோம்ல, அப்படின்னா என்ன? வாங்குறது. வித்ரா பண்றதுன்னா வாங்கிக்கிறது. ஓகேவா? சோ அப்ப இந்த வித்ராவனுக்கான மீனிங் என்னவா இருக்கும்? ஹைப்பர் ஆக்டிவ்னு இருக்குமா? ஹைப்பர் ஆக்டிவ்னா என்ன? ரொம்ப அதிகமா ஆக்டிவா இருக்கிறது தான் ஹைப்பர் ஆக்டிவ். சோ அது கிடையாது. ஐடல் அப்படின்னா என்னன்னா ஒரு சிறந்த அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ சிறப்பான ஒரு விஷயம், சிறப்பா மாறிட்டாங்களா? இல்ல. சோ அக்ரெசிவ்னா என்ன? ரொம்ப கோவமா மோசமா நடந்துக்கிறது, அப்படி ஆயிட்டாங்களா? இல்ல. சோ வித்ராவல்னா லாஸ்ட் இன் தெம்செல்ஸ் அப்படின்றதுதான் அர்த்தம். ஓகேவா?
சோ அவங்க இழந்துட்டாங்க. வித்ராவன்னா அவங்க இழந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல அப்படின்னா, என்ன நீ முன்ன மாதிரி இல்ல, இப்போ உன்னோட குவாலிட்டிஸே நீ இழந்துட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. சோ அதுதான் இதுக்கான மீனிங். சோ அடுத்து பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு த சைக்காட்ரிஸ்ட் விச் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் மைட் சில்ட்ரன் ஹாவ் டெவலப்டு. ஸோ சைக்காட்ரிஸ்ட் படி, ஸோ சைக்காட்ரிஸ்டோடைய ஒரு கூற்றுப்படி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ விச் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஸோ அவங்க என்ன வகையான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இந்த சில்ட்ரன் வந்து டெவலப் ஆயிருக்கும், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம்லாம் டெவலப் ஆனதுனால அவங்க எப்பவும் போல இல்லாம ரொம்ப அமைதியா இருக்காங்க, யூஸ்வலா அவங்களுக்கு சோசியல் ஸ்கில்லாம் இல்லாம போயிருச்சு, அவங்க ஏன் மாறிட்டாங்கன்ட்டு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ என்ன சொல்றாங்க, ரிட்டன்ஷன் ஆயிருக்குமா அவங்களுக்கு, இல்ல பிஹேவியர் ப்ராப்ளம் வந்திருக்குமா, இல்ல பங்க்சுவாலிட்டி வந்திருக்குமா, இல்ல பிசிக்கல் ப்ராப்ளம் வந்திருக்குமா. சோ இங்கவே நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. சோ ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் டெவலப்டு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க டெவலப்டுன்னு இருக்கா. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்க பார்த்திருக்கோம் டெவலப்டு. ஸோ சில்ட்ரன் மைட் ஹாவ் டெவலப்டு, அதே வேர்டு தான் இங்கேயும் இருக்கும். பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பழக்க வழக்கங்கள்ல மாற்றம் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த ரிட்டன்ஷன்ன்ற வேர்டு இதுல இல்லவே இல்லை, நாம படிக்கும்போது இல்லை. பங்க்சுவாலிட்டின்ற வேர்டே இந்த இதுல இல்லை. பிசிக்கல் ப்ராப்ளம்ன்ற வேர்டே இந்த பேசேஜ்ல இல்லை. இந்த பேசேஜை ஒரு ஸ்கேன் பண்ணோமா, அப்போ இந்த 3 ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதும் பத்தி நம்ம அதுல பார்க்கவே இல்லைன்னும் போது நீங்க அதை ஈஸியா மேக் பண்ணிட்டு இதுதான் ஆன்சர்னு சூஸ் பண்ணிடலாம். ஓகே. அடுத்து 5th கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, how long has it been since the school reopened. இந்த ஸ்கூல் ரீஓபன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, ஸ்கூல் வந்து ரீஓபன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஸோ in the 3 days since the school reopened. ஸோ இந்த ஸ்கூல் வந்து ரீஓபன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, 3 days ஆச்சுன்னு இருக்கு. ஓகேவா. ஸோ இங்கதான் இந்த 3 daysன்னு இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 2 இயர்ஸ்னு இங்க ஒரு வேர்டு இருக்கு. நீங்க இதை பார்த்துட்டு இந்த சென்டென்ஸ் வந்து 2 இயர்ஸ்ன்றத சொல்லியிருக்காங்க, அப்போ 2 இயரா 3 days அப்படின்ட்டு நீங்க கன்ஃபியூசிங்க ஆகக்கூடாது. இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹவு லாங் இட் ஹாஸ் பீன் சின்ஸ் த ஸ்கூல் ரீஓபன்ட். ஸ்கூல் ரீஓபன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேக்குறாங்க, 3 நாள் ஆச்சு. அப்ப இந்த 2 வருஷம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஸோ 2 இயருக்கு அப்புறம் இப்ப ரீஓபன் பண்ணிருக்காங்க. ஓகேவா. 2 இயர் லீவ் விட்டுட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ரீஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா ரீஓபன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு, 3 நாள் தான் ஆச்சு. ஓகேவா. சோ ரீஓபன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தான் இங்க கேக்குறாங்க, எவ்வளவு நாளைக்கு அப்புறம் ரீஓபன் பண்ணாங்கன்னு இங்க கேட்கல. சோ ஹவு மெனி டேஸ் ஆஃப்டர் இந்த ஸ்கூல் வந்து ரீஓபன் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா அப்ப நம்ம 2 இயர்ஸ் சூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நமக்கு கேட்டது என்ன, ஸ்கூல் ரீஓபன் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்றதுதான். சோ அதனால இதுக்கான ஆன்சர் கண்டிப்பா 3 days தான். ஓகேவா. ஸோ ஒரு பேசேஜ் எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய 5 கொஸ்டின்ஸ்க்கும் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோலயே நான் ரொம்ப பொறுமையா தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா ஸோ இந்த பேசேஜ் ரீடிங் கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றதுன்னு சுத்தமா தெரியாம இருக்கிறவங்களுக்கு ஸ்பீடா சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதுக்காக நான் பொறுமையா சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்பீடா கூட வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த பேசேஜ் ரீடிங் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வேற என்னெல்லாம் வந்து டாபிக்ஸ் உங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை, இது எப்படி நான் ஆன்சர் பண்றதுன்னே தெரியல, எப்படி அப்ரோச் பண்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக்ஸ்லாம் இருக்குன்னா சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து வாய்ஸ் டாபிக்கான ரூல்ஸு, ஸோ அதில் இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக்கான ரூல்ஸு, அதில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எப்படிலாம் ஆன்சர் பண்ணலாம், அதுலேயும் நிறைய ஷார்ட் கட்ஸ் இருக்குது வாய்ஸ் டாப்பிக்கில். ஸோ அந்த ஷார்ட் கட்ஸு இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ப்ளஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் வேறு என்ன வீடியோலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட்.